புதுச்சேரியில் தேசிய மக்கள் முன்னணி என்ற கட்சியை மாணவர் கூட்டமைப்பு நிறுவனர் சுவாமிநாதன் துவக்கினார். புதுவை லெனின் வீதியில் உள்ள கீர்த்தி மகாலில் தேசிய மக்கள் முன்னணி கட்சி அறிமுக விழா நடைபெற்றது. தேசிய மக்கள் முன்னணி தலைவர் சுவாமிநாதன் நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில், ஜனநாயக மதிப்புகளை வலுப்படுத்தவும் புதுச்சேரி மக்களின் நலனுக்காக செயல்படும் நோக்குடன் தேசிய மக்கள் முன்னணி என்ற புதிய அரசியல் கட்சியில் புதுவையில் தொடங்கப்பட்டுள்ளது. லாஸ்பேட்டில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. இதில் புதுவையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து உறுப்பினர்கள் மற்றும் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். கட்சியின் பெயர் மற்றும் அரசியலமைப்பு ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு கட்சியின் நோக்கங்கள், கொள்கைகள் மற்றும் அமைப்பு வடிவம் உறுதி செய்யப்பட்டது. புதிய கட்சி நீதி, சமத்துவம், மதச்சார்பின்மை, சமூக ஒற்றுமை மற்றும் யாரையும் புறக்கணிக்காமல் சமூகத்தின் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி ஆகிய அடிப்படை கொள்கைகளை கொண்டுள்ளது. இக்கட்சியின் தலைவராக சுவாமிநாதன், துணைத் தலைவராக பானுமதி, பொதுச் செயலாளராக கெர்னத் இனானி, செயின்ட் ராக், பொருளாளராக சுரேஷ்குமார் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். முன்னதாக மொழி போர் தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கட்சியின் பெயர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு கட்சி கொடி அறிமுகப்படுத்தப்பட்டது. புதுச்சேரி மக்கள் மாளிகையில் நடந்த தேநீர் விருந்தில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். குடியரசு தின விழாவை ஒட்டி மக்கள் மாளிகையில் கவர்னர் தேநீர் விருந்து வழங்கினார். நிகழ்ச்சிக்கு வந்திருந்தவர்களை கவர்னர் கைலாஷ்நாதன் வரவேற்று குடியரசு தின வாழ்த்து தெரிவித்தார். விருந்தில் முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, எம்எல்ஏக்கள் ஆறுமுகம், பாஸ்கர், லட்சுமிகாந்தன், கல்யாணசுந்தரம், சிவசங்கர், பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் மற்றும் தலைமை செயலாளர் சரத் சௌகான், டிஜிபி ஷாலினி சிங், கலெக்டர் குலோத்துங்கன், அரசு செயலாளர்கள், போலீஸ் உயர் அதிகாரிகள், பல்வேறு துறை அதிகாரிகள் உட்பட பலர் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 10 ஆண்டு காலமாக வக்பு வாரியம் அமைக்காமல் முஸ்லிம் சமுதாய மக்களுக்கு ஆட்சியாளர்கள் தவறளித்து வருவதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி உப்பளம் சட்டமன்ற தொகுதி முல்லா வீதியில் உள்ள அஸ்ரத் சையத் அகமது தர்காவில் அதிமுக சார்பில் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. மாநில வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர், வக்பு வாரிய உறுப்பினர் சையத் அகமது மொய்தீன் தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சியில் முஸ்லிம் சமுதாய பெரியவர்கள் சர்புதீன், முகமது இக்பால், சேட்டு, ஹாஜா, அப்சல், ஜாஃபர், குப்புதீன், காதர், மொய்தீன் உள்ளிட்டவர்களும், கழக நிர்வாகிகள், மாநில சிறுபான்மை பிரிவு இணைச் செயலாளர் ராஃபிக் மற்றும் முகமது ரியாரி, இம்ரான், இஸ்மாயில், அப்துல் அஷ்ரப், மாநில மகளிர் அணி துணை செயலாளர் அஜிதா, சுகேன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். தர்காவில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து முஸ்லிம் சமுதாய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து விழாவில் பேசிய அன்பழகன், புதுச்சேரி மாநிலத்தில் 10 ஆண்டு காலமாக புதுச்சேரி மாநிலத்தில் வக்பு வாரியம் அமைக்காமல் முஸ்லிம் சமுதாய மக்களுக்கு தவறளித்து வருகின்றனர். தேர்தல் நேரத்தில் மத ரீதியில் நீங்கள் வாக்களிப்பதால் செயல்படாத தவறான நபர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்படுகின்றனர். அவர்களுக்கு சிறுபான்மை மக்களுடைய எந்த பிரச்சனை குறித்தும் கவலை இல்லாமல் உள்ளனர். எனவே நீங்கள் அளிக்கக்கூடிய வாக்கு என்பது நாம் யாருக்கும் வாக்களிக்கிறோம் என்பதை உணர்ந்து வாக்களிக்க வேண்டும் என்றார். ஏபிஜே அப்துல் கலாம் இளைஞர்கள் நற்பணி மன்றம் சார்பில் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. ஏபிஜே அப்துல் கலாம் இளைஞர்கள் நற்பணி மன்றம் சார்பில் பொங்கல் மற்றும் குடியரசு தின விழாவை முன்னிட்டு கோலப் போட்டி மற்றும் மாணவ மாணவிகளுக்கான விளையாட்டுப் போட்டி நடத்தப்பட்ட பரிசளிப்பு விழா நேற்று மாலை சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் நகரமன்ற தலைவர் கணேசன், காமராஜர் நகர் தொகுதி அதிமுக செயலாளர் ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார்கள். இந்த நிகழ்ச்சியில் ஏபிஜே அப்துல் கலாம் இளைஞர் மன்றத்தின் நிர்வாகிகள் முரளி உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 7வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஒப்பந்த ஆசிரியர்களுக்கு ஆதரவாக நிரந்தர ஆசிரியர்கள் ஆதரவு அளித்துள்ளனர். புதுச்சேரியில் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஆசிரியர்கள் கடந்த 6 நாட்களாக கல்வித்துறை வளாகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் இன்று 7வது நாளாக போராட்டத்தில் தொடர்ந்து உள்ளனர். இந்த நிலையில் ஒப்பந்த ஆசிரியர்களின் போராட்டத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி அனைத்து ஆசிரியர் சங்கங்களும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. மேலும் இன்று அனைத்து பள்ளிகளிலும் பணிபுரியும் நிரந்தர ஆசிரியர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து தங்களது ஆதரவை தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் கோவில் அருகே கஞ்சா விற்ற வாலிபரை போலீசார் கைது செய்தனர். திருமாம்பாக்கம் அடுத்த கன்னிக்கோவில் பச்சைவாழியம்மன் கோவில் அருகே கஞ்சா விற்கப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் திருமாம்பாக்கம் உதவி ஆய்வாளர் ஜெயராமன் தலைமையிலான போலீசார் அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது அங்கு ஒரு வாலிபர் சந்தேகத்திற்கு இடமான வகையில் நின்று கொண்டிருந்தார். அவரை பிடித்து சோதனை செய்தபோது அவரது பாக்கெட்டில் கஞ்சா வைத்திருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்தபொழுது திருவள்ளுவர் மாவட்டம் ஆவடி பகுதியைச் சேர்ந்த சசிகுமார் என்பதும் தற்பொழுது கன்னிக்கோவில் அருகே உள்ள டிடிஆர் நகரில் வாடகை வீட்டில் குடும்பத்துடன் வசித்துக் கொண்டு தனியார் தொழிற்சாலையில் வேலை செய்து வருவதும் தெரிய வந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்து அவரிடமிருந்து கஞ்சாவை பறிமுதல் செய்யப்பட்டது. குடியரசு
குடியரசு தினத்தை முன்னிட்டு ராஜ்பவன் தொகுதியில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் வழக்கறிஞர் குமரன் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். ராஜ்பவன் தொகுதியில் 77ஆம் ஆண்டு குடியரசு தினத்தை முன்னிட்டு இளைஞர்களுக்கான டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டி நடத்தப்பட்ட பரிசளிப்பு விழா நேற்று மாலை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் வழக்கறிஞர் குமரன் கலந்து கொண்டு முதல் பரிசு பெற்ற ஜிசிசி அணிக்கு கோப்பை மற்றும் பரிசுத் தொகை 15,000 ரூபாயும், இரண்டாம் இடம் பிடித்த 7 ஸ்டார்ஸ் அணிக்கு கோப்பை மற்றும் பரிசுத் தொகை 10,000 ரூபாயும், மேலும் மூன்றாம் இடம் பிடித்த ரேசிங் காய்ஸ் அணிக்கு கோப்பை மற்றும் பரிசுத் தொகை 5,000 ரூபாயும் மற்றும் 4ஆம் இடம் பிடித்த ரெட் டிராகன் அணிக்கு பரிசுத் தொகையாக 3,500 ரூபாயும் வழங்கினார். இதில் மாநில செயலாளர் ராஜாராம், செந்தில்குமரன், முரளி, மனோகர், குப்பன், மோகனசுந்தரம், சித்தானந்தம், தமிழ்ச்செல்வன், தினகர், பதான், சதீஷ் மற்றும் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் ராஜ்பவன் தொகுதி விளையாட்டு வீரர்கள் இதில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர் மற்றும் செவிலியர்களின் கைப்பை மற்றும் பேக்குகளை மாயமான நிலையில் தற்பொழுது அதனை திருடிச் செல்லும் மர்ம நபர் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி ஆம்பூர் சாலை அரசு பொது மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இங்கு புதுச்சேரி, தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் தினந்தோறும் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். இந்த அரசு பொது மருத்துவமனையில் புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகள், செவிலியர் கல்லூரிகள், செவிலியர் பயிற்சி நிறுவனங்களில் இருந்து மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பயிற்சி பெற்று வருகின்றனர். இதனிடையே பயிற்சி மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் கொண்டு வரும் கைப்பையை மற்றும் பேக்குகள் தொடர்ந்து மாயமாகி வந்துள்ளது. பயிற்சி மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களை குறிவைத்து அவரது உடைமைகளை திருடி செல்லும் மர்ம நபர் குறித்து மருத்துவமனை ஊழியர்கள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர். இதனிடையே மீண்டும் செவிலியர் ஒருவரின் பேக்குகள் காணாமல் போனதால் இது குறித்து அங்கு பொருத்தப்பட்டிருந்த அனைத்து சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்த பொழுது சுமார் 50 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் மருத்துவமனையில் இருந்து பேக்கை திருடி எடுத்துக் கொண்டு செல்வது பதிவாகியிருந்தது. தற்பொழுது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வரும் நிலையில் தகவலின் பேரில் பெரியகடை போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட சம்பளம் வழங்க கோரி கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி கால்நடை மருத்துவக் கல்லூரியில் 16 வருடங்களுக்கு மேலாக வெறும் சொற்ப ஊதியத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு முதலமைச்சர் சட்டசபையில் 3 ஆண்டுகளுக்கு முன்பாக 18,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டும் இந்த கல்லூரி நிர்வாகம் இதுவரை எங்களுக்கு வழங்கவில்லை. இதனால் எங்கள் அடிப்படை கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று அரசு பணியாளர் நல கூட்டமைப்பு சார்பாக தலைவர் எம் சரவணன் தலைமையில் கூட்டமைப்பின் ஒட்டுமொத்த ஊழியர்களும் இந்த கல்லூரி நிர்வாகத்திற்கு எதிராக தர்ணா போராட்டத்தை மேற்கொண்டனர். மேலும் எங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை இந்த போராட்டம் தொடரும் எனவும் ஊழியர்கள் எச்சரித்தனர். மாதத்தில் 5 நாட்கள் விடுமுறை அளிக்க வலியுறுத்தி புதுச்சேரி வங்கி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வங்கி அதிகாரிகள், ஊழியர்கள் நாடு முழுவதும் இன்று வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். வாரத்தில் 5 நாட்கள் மட்டும் வேலை நாட்களாக அறிவிக்க வேண்டும், சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் விடுமுறை விடப்பட வேண்டும் என்ற பிரதான கோரிக்கையை வலியுறுத்தி 8 லட்சம் வங்கி ஊழியர்கள், அதிகாரிகள் இந்த வேலை நிறுத்தத்தை இன்று ஒருநாள் மேற்கொண்டனர். புதுச்சேரி யூகோ வங்கி முன்பு வங்கி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் வங்கிகள் அனைத்தும் மூடப்பட்டிருந்தன. ஒரு சில வங்கிகள் மட்டுமே திறந்திருந்தன. அதில் அதிகாரிகள் மட்டும் பணிக்கு வந்திருந்தனர். பெரும்பாலான வங்கி கிளைகள் மூடப்பட்டிருந்ததால் வங்கி சேவை இன்று கடுமையாக பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி வில்லியனூர் பட்டதாரி கொலை வழக்கில் 6 பேரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து கத்தி மற்றும் ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி ஆத்துவாய்க்கால்பேட் பகுதியைச் சேர்ந்தவர் பட்டதாரி இளைஞர் ஜனா. இவர் சென்னையில் உள்ள தனியார் வங்கியில் ஊழியராக வேலை செய்து வந்தார். விடுமுறைக்கு வந்த இவர் திரும்ப வேலைக்கு செல்லாமல் கடந்த 1 வார காலமாக புதுவையில் தங்கியுள்ளார். இந்நிலையில் நேற்று முன்தினம் வில்லியனூர் மணவெளி பகுதியில் நள்ளிரவில் மர்ம கும்பலால் ஜனா வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். விசாரணையில் நடராஜன் நகரை சேர்ந்த ஜனாவின் நண்பர் சிவபாலனின் காதலுக்கு ஜனா தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சிவபாலன் மது குடிக்க ஜனாவை அழைத்து சென்று கூட்டாளிகளுடன் வெட்டி படுகொலை செய்தது தெரியவந்தது. இதனையடுத்து தலைமறைவாக இருந்த சிவபாலன், அவரது கூட்டாளிகள் முரளி, எழிலரசன், மணிகண்டன், அருள், விக்னேஷ்குமார் ஆகிய 6 பேரை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். கல்வி எனும் ஆயுதம் கொண்டு இந்த உலகையை நீங்கள் மாற்றலாம் என BVM அறிவியல் முகாமில் பங்கேற்ற கல்வித்துறை இயக்குநர் சிவகுமார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி லாஸ்பேட்டில் உள்ள வள்ளலார் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 2025-2026 கல்வியாண்டிற்கான வித்யார்த்தி விஞ்ஞான் மந்தன் மாநில அளவிலான அறிவியல் முகாம் நடைபெற்றது.
புதுச்சேரி பிராந்தியம் முழுவதும் உள்ள 45 வெவ்வேறு பள்ளிகளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 200க்கும் மேற்பட்ட திறமையான மாணவர்கள் இதில் பங்கேற்றனர். மாவட்ட ஆசிரியர் பயிற்சி மையத்தில் நடந்த துவக்க விழாவில் துணைநிலை ஆளுநரின் பாதுகாவலர் ரவீந்திர முத்துக்குமார் முகாமை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். மாணவர்கள் ஒரு நாள் முழுவதும் தீவிர அறிவியல் ஆய்வுகள் மற்றும் மதிப்பீட்டு நடவடிக்கைகளில் உற்சாகத்துடன் ஈடுபட்டனர். இந்நிகழ்வில் தலைமை விருந்தினராக பங்கேற்ற பள்ளி கல்வி இயக்குநர் டாக்டர் சிவக்குமார் மாணவர்களின் அறிவியல் திறனை பாராட்டி பேசுகையில், கல்வி எனும் ஆயுதம் கொண்டு நமது அனைத்து தடைகளையும் தகர்த்து எறிய முடியும். அது நமது அடையாளத்தை மட்டுமல்லாது நமது குடும்பம் மற்றும் நாட்டின் அடையாளத்தையே மாற்றும் வல்லமை கொண்டது. ஆகவே கல்வியை ஒருபொழுதும் கைவிடாமல் அதனை திறம்பட கையாண்டு நீங்கள் சிறந்த விஞ்ஞானிகளாக உருவாக்க வேண்டும். கல்வி எனும் ஆயுதம் கொண்டு இந்த உலகையே நீங்கள் மாற்றலாம் என்று மாணவர்களுக்கு ஊக்கமளித்தார். விழாவில் சர்வ சிக்ஷா அபியானின் மாநில திட்ட இயக்குநர் எழில் கல்பனா மற்றும் CISR விஞ்ஞானி டாக்டர் சுதாகர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிறைவு விழாவில் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை மற்றும் சான்றிதழ்களை டாக்டர் AS சிவக்குமார் வழங்கினார். மேலும் பங்கேற்ற 45 பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களுக்கும் பங்கேற்பு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன.